சப்ளையர் கிரியேட் பண்ணுறப்போ சப்ளையர் அட்ரஸ் இருக்கும், சப்ளையர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு சைட்டு, இதெல்லாம் கிரியேட் பண்ணி பியூவோட அசைன் பண்ணுவோம். எல்லா அட்ரஸுக்குமே என்ன இருக்கும்னா அட்ரஸ் சைட்டுன்றது இருக்கும். அட்ரஸஸ்க்கு நம்ம ஃபுல் நேம் கொடுப்போம், அட்ரஸ் சைட்டுக்கு வந்து நம்ம ஷார்ட் நேம்ஸு அது மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்ளையர் அட்ரஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைட் கொண்டு போய் நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகே, இதான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு சப்ளையர் எங்கே கிரியேட் பண்ணணும்னா ப்ரொக்யூர்மெண்ட் போயிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளையரே இல்லை, நான் ரோல் மட்டும் ஆட் பண்ணுறேன். டூல்ஸ். இப்போ இந்த யூசர் வந்து மேனேஜ் யூஸராக கூட இருக்காது, இம்ப்ளிமெண்டேஷன் யூஸராக தான் இருக்கும், எம்ப்ளாய் யூஸராக இருக்காது. அதனால என்னால் சப்ளையரே கிரியேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எம்ப்ளாயி அதான் நான் ஆக்கிட்டு சொன்ன தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணலாம். நான் ஆமாம் ஆமாம், இப்போ நான் இதில் ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டி நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே காட்டிடுவேன். இதுக்கு ஓகே முன்னாடி ப்ரீவியஸ் செட்டப்ஸ்லாம் பண்ணோம்ல நம்ம, ப்ரோ. அந்த ஓ அதெல்லாம். அது ஓகே. நான் பழசா இப்போ ஒரு டவுட் கேட்டல, அது ஓப்பனாவே ஆகல, அது இன்வேலிட் பாஸ்வேர்டு, அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன். அந்த எரர் வந்தால் சொல்லுங்கள் திரும்ப. ப்ரோ இப்போ சரி, ஓகே டன். ம். இப்போது இதில் ரோல் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் ரோல் சப்ளையர் மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்று. சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டில் போனேன்னா சிங்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இங்கே சப்ளையர்ஸ்னு வரும் ஆப்ஸில். ம் மேனேஜ் சப்ளையர்ஸ்னு இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜில் இங்கே உங்களுக்கு கிரியேட் ஐக்கான் இருக்கும். ப்ரோ இப்போ ஆக்சஸ் வந்துருச்சா ஏன் சப்ளையருக்கு? கிரியேட் ஐக்கான் வரல? சப்ளையருக்கு ஆக்சஸ் வரல, ஏன்னா இருங்க ரோல்ஸ் கொடுத்துருக்கேன், அப்போ என்னால் கிரியேட் பண்ண முடியல. ஒருவேளை ஏன்? ப்ராப்பரா எம்ப்ளாய் பண்ணாதான் வருமான்னு. இல்லை இல்லை ப்ரோ, இதில் அப்படி கிடையாது. சப்ளையர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட்லாம் பண்ணலாம், சைட்டு வரப்போ தான் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லி வரும். இந்த இன்ஸ்டன்ஸ், வெயிட் நான் செக் பண்ணுறேன். ரோல்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு, ரோல்ஸ் ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம். ஓகே, இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு கீழே தான் இங்கே சப்ளையர்ஸ்ன்னு இருக்கும். ம். திருப்பி லாகின் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு நிமிஷம் ப்ரோ.
ஓகே, ஒரு நிமிஷம். யூசர்ஸ் ரோல்ஸ் அசைனபிளில் தான் இருக்கு. ஓகே. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்களா ப்ரொக்யூர்மெண்ட் கீழே ஆ, சப்ளையர்ஸ் வந்துருச்சு. ஓகே. சப்ளையர்ஸ், சப்ளையர் மேனேஜ்மெண்ட்ஸ், இதில் நம்ம சப்ளையர் தான் கிளிக் பண்ணணும். ஓகே. ஒரு சில டைம் சிங்க் ஆக லேட் ஆகும் ப்ரோ. இன்ஸ்டன்ஸ் இதுதான் உங்களுக்கு சப்ளையர் கிரியேட் பண்ணுற பேஜ். இங்கே பாருங்க, உங்களுக்கு டாஸ்க்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் மேனேஜ் கிரியேட் சப்ளையர்ஸ் இதெல்லாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா கிரியேட் சப்ளையர் இருக்குல்ல, இதில் தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் சப்ளையர்னு கொடுத்துட்டு நம்ம தான் சப்ளையர் கிரியேட் பண்ணணும். நான் சப்ளையர்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்னு இருக்குல்ல, அதுக்கு வரணும். அதில் ஸ்பெண்டா ப்ராஸ்பெக்டிவான்னு கொடுக்கணும். ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்ட்னா நம்ம என்ன டிரான்சாக்ஷன் வேணாலும் இந்த சப்ளையரோட போடுறப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வாய்சஸ் இருக்குல்ல, அந்த டைப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டு. இதே ப்ராஸ்பெக்டிவ்னா என்னென்னா, நீங்கள் எந்த இன்வாய்ஸுமே இந்த சப்ளையரை வச்சு கிரியேட் பண்ண முடியாது. இந்த ப்ராஸ்பெக்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா பிஓக்கும் இதுதான். பிஓ கிரியேட் பண்ணுறப்பையும் பிஓ மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் எதுவுமே அதை வச்சு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது ப்ராஸ்பெக்டிவ்னு கொடுத்தா. ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டு கொடுத்தா தான் நம்ம இது பண்ண முடியும் இன்வாய்ஸ். டேக்ஸ் ஆர்கனைசேஷன்றது இதுதான். எந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம், கார்பரேஷனா இல்லை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இண்டிவிஜுவலா, பார்ட்னர்ஷிப்ஸா, அது மாதிரி. இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளைண்ட் கேதர் பண்ணிட்டு, கிளைண்ட் டென்ட் கேதர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல சப்ளையர்ஸில் என்ட்ரு பண்ணிவிடுவோம். மோஸ்ட்டாக இந்த இதில் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராஸ்பெக்டிவ் எதுக்கு யூஸ் ஆகும்னா சோர்ஸ் பண்ணுவோம்ல, சோர்சிங்னு சொல்லியிருக்கு, நெகோசியேஷன்லாம் அந்த டைமில் மட்டும் ப்ராஸ்பெக்டிவ் கொடுத்துப்போம். ஏன்னா அது சோர்சிங் பண்ணுறப்போ அது டிரான்சாக்ஷன்லேயே வராது. அதனால சும்மா சப்ளையரை நம்ம தேடுறோம், இந்த சப்ளையர் நம்ம கரெக்டாக இருக்குமா குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண, அது மாதிரி, அதுதான் சோர்சிங். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் கண்ட்ரி எதுவும் இல்லை, நம்ம இந்த இதெல்லாம் கிரியேட் கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் அட்ரஸ் வரும்னு நினைக்கிறேன். ம். இந்த சப்ளை பெர்மிஷன்ஸ் ஏதோ சப்ளையருக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது இங்கே பேரண்ட் சப்ளையர், இந்த இந்த சப்ளையர் சைல்டாக யூஸ் பண்ணிட்டு பேரண்ட் யாரை கொடுக்குறீங்கன்னா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்ளையருக்கு இவங்க தான் பேரண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே கொடுத்த டீட்டெயில்ஸ் இருக்கும். சப்ளையர் டைப் வேணுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப் கான்ட்ராக்டரா இல்லை கேரியரா, அது மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடரு, அது மாதிரி நிறையா இருக்கும் சப்ளையர் டைப்ஸ். அதில் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சப்ளையர் பர்டிகுலர் டைமோட இன்ஆக்டிவ் பண்ணுறீங்க அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் இங்கே இன்ஆக்டிவ் டேட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் இந்த சப்ளையரை சிஸ்டம் யூஸ் பண்ண அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் அலியாஸ். இதில் என்னென்னா இந்த சப்ளையருக்கு எதுவும் நீங்கள் அலியாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டன்ஸில் இந்த யூஎஸ் நம்பர் வரும். அந்த நம்ம இந்தியாவுக்கு எப்படி டேக்ஸ் சிஜிஐ இது சிஹெச் ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது மாதிரி டன்ஸ் நம்பரு இந்த இதெல்லாம் வரும். யூஎஸ்க்கு வரப்போ டேக்ஸ் பேயரோட டன்ஸ் நம்பர் வரும். ஒன் டைம் சப்ளையராக இருந்தால் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரீஜனல் இன்ஃபர்மேஷன்ஸு, கார்ப்பரேட் ப்ரொஃபைல்ஸு, இதெல்லாம் நம்ம இதில் பண்ண மாட்டோம். இங்கே இதே ரியல் டைமில் நம்ம கேதர் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு இதெல்லாம் என்ட்ரு பண்ணுவோம். கார்ப்பரேட் ப்ரொஃபைல்ஸு, ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலு, அந்த கஸ்டமரோட ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலு. ஓகே, இதெல்லாம் இது ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில்ஸ் கிடையாது. அந்த சப்ளையர்கிட்ட இந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸ் தான் கீழே எல்லாம் ஃபில் பண்ணுறது. இன்னொரு ஒரு சின்ன நெக்ஸ்ட்டு டவுட்டு. சரி, நான் ஃபைனலாக கேட்குறேன். ஓகே. சொல்லுங்க ப்ரோ. இல்லை, இப்போ 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 வேற கம்பெனி, இப்போ கம்பெனிக்கு ஜாப்க்கு போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மோஸ்டா வந்து இந்த மாதிரி ம். நம்ம நம்ம டியூட்டி என்னவா இருக்கும்? கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குமா? அதுக்குள்ள ஆக்சஸ் இருக்குமா? ஆமாம், இந்த சப்ளையர்லாம் கிரியேட் பண்ணுறேன்ல இப்படி மேனுவலாக, ஆமா. இதெல்லாம் எப்படி அட்வான்ஸாக இப்போ ஒன்றா இருந்தால் இது மாதிரி கிரியேட் பண்ணிவிடுவீங்க. இதே 1000 லேக்ஸ்லாம் இருந்தால் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஓகே. அப்படிலாம் இருக்கும்போது எஃபிடிஐ இருக்கும்ல, எக்ஸல் சீட்டு மாதிரி இருக்கும். எஃபிடிஐன்றது ஃபைல் பேஸ்ட் டேட்டாவே இம்போர்ட். அதில் ஒரு சப்ளையர் நேம்ஸு இந்த இது எல்லாமே அதில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம்க்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் சேவ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ அட்ரஸ்க்கு வரேன். இங்கே கிரியேட் இருக்கும் அட்ரஸுக்கு. ஒரு சப்ளையருக்கு மல்டிபிள் அட்ரஸ் கூட இருக்கலாம். ஒரு அட்ரஸ் தான் இருக்கணும்னு இல்லை, மல்டிபிள் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதில் கண்ட்ரி நான் சூஸ் பண்ணுறேன். கண்ட்ரி இந்தியா. கோடில் ஐஎன்னு சூஸ் பண்ணுறேன். நேம், அட்ரஸ் நேம் எதுனா கொடுக்கலாம். ஓகே, அட்ரஸ் லைன் 1, நெக்ஸ்ட் 2 மேண்டட்ரி இல்லை. பின்கோட் சூஸ் பண்ணுறேன். ஸ்டேட் மேண்டட்ரி இல்லை, இருந்தாலும் நான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே அட்ரஸ் பர்பஸ் இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த சப்ளையர் அட்ரஸை வந்து ஆர்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோமா, ரெமிட்டுனா பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமான்னு கொடுக்குறது. இல்லை, ஆர்டரிங்க்கும் பே பண்ணுறதுக்கும் இந்த அட்ரஸை யூஸ் பண்ணாமல்
வெறும் ஆர்எஃப்கியூ அண்ட் ஆர் பிட்டிங். பிட்டிங் ஆர்எஃப்கியூனா ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன். இப்போ ஒரு உங்களுக்கு 100 லேப்டாப்ஸ் வேணும் அப்படின்னா ஒரே ஷாப்பில் போயிட்டு நம்ம அந்த 100ஐயும் வாங்க மாட்டோம். ஏன்னா ஒரு 10 ஷாப்பில் போயிட்டு இங்கே எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அங்கே எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, எவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். அதை அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறோம்ல 10 இதுக்கு, அதுதான் இந்த ஆர்எஃப்கியூ அண்ட் பிட்டிங்னு சொல்கிறது. அந்த 10 சப்ளையர்ட்டையும் நம்மளோட இதை கொடுத்துருவோம். இது மாதிரி எங்களுக்கு 100 லேப்டாப்ஸ் நீடட் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோ ப்ரைஸு இதான்னு சொல்லி நம்ம சப்ளையர்கிட்ட பிட் பண்ணுவோம். இந்த சப்ளையர் ஒன்லேருந்து 10 வரை இருக்காங்கன்னா, சப்ளையர் ஒன்று வந்து ஒரு லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து 1000 கொடுக்குறாங்கன்னா, இன்னொருத்தர் 1010 கொடுக்கலாம். அது மாதிரி வேரி ஆகும்ல. அப்போ அதுதான் பிட்டிங்னு சொல்கிறது. அதில் யாருக்கு கம்மியாக இருக்குது, பெஸ்ட் ப்ரைஸு, பெஸ்ட் குவாலிட்டி, சொன்ன டைமுக்கு கொடுக்குறவங்க, அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்குறதா ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் வந்து பிட்டிங்னு வரும். அப்போது இந்த அட்ரஸ் பர்பஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணுறதுக்கும் அதான், பே பண்ணுறதும் இதே அட்ரஸில் இருந்தால். அப்போ நான் இதை ரெண்டு மட்டும் எனேபிள் பண்ணால் போதும். ஆர்எஃப்கியூ பிட்டிங்கு எனேபிள் பண்ண தேவை. ஆர்எஃப்கியூ அண்ட் பிட்டிங் எனேபிளில் இருந்தால் மேலே இருக்க ஆர்டரிங் ரெமிட்டோ வராது. நெக்ஸ்ட்டு ஃபோனு, ஃபேக்ஸு, இமெயில் இது எல்லாமே இருக்கும். நான் இப்போ மேண்டட்ரி இல்லை, ரியல் டைமில், அதனால் நான் போடலை. நெக்ஸ்ட்டு நான் சேவ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா அட்ரஸ் கிரியேட் ஆகிடும். அட்ரஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அட்ரஸ் கிரியேட் ஆனோடனே சைட்டு, இப்போ பார்த்தீங்களா, சைட்டில் கிரியேட் பண்ண முடியல என்னால். ஏன்னா இங்கே பாருங்கள், யூ கேன் மெயின்டைன் சைட்ஸ் ஒன்லி இஃப் யூ ஆர் அ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் வித் ஆக்சஸ் டு மேனேஜ் சப்ளையர்ஸ். நீங்கள் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டாக இருந்தால் தான் சப்ளையரே கிரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல சப்ளையர் சைட்டு கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம அதனால தான் வந்து சொன்னேன். சப்ளையர் இப்போ நம்ம எப்படி சப்ளையருக்கு ஆக்சுவலி இப்போ நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் நம்ம கிரியேட்டே பண்ணல தானே ஆக்சுவலி. இப்போ இன்னைக்கு பண்ணல, ஆனால் அன்னைய செட்டப்ஸில் பண்ணியிருந்தோமே. பண்ணி ஓகே இப்போ நம்ம அதுல பண்ணியிருந்தோம். ஸோ அதுல ஆமாம், பண்ணிட்டு இந்த லைனுக்கு வரும்போது இது ஆக்டிவேட் ஆயிருக்கணும். பட் இது வேற இது கரெக்டா அதால வந்து நம்ம பண்ணல. ஆமாம், இது வேற இன்ஸ்டன்ஸு, அதனால நம்ம பண்ணல. இதே அன்னைக்கு பண்ணியிருந்த இன்ஸ்டன்ஸ் இருந்திருந்தா இந்த இது இருந்திருக்காது. இங்கே கிரியேட் ஐக்கான் அலோவில் இருந்திருக்கும் நமக்கு. சரி இப்போ ஓகே ஓகே. இப்போ இதில் தான் எனேபிள், இந்த அட்ரஸ் சைட்டு மாதிரி இங்கே எனேபிளில் இருக்க மாதிரி இங்கேயும் எனேபிளில் இருக்கும் சைட். இங்கே தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் இங்கே கிரியேட் பண்ணணும். கான்டாக்ட்ஸ் இங்கே கிளிக் பண்ணுறேன். சைட்ஸுக்கு நான் வேற ஒரு சப்ளையர் எடுக்கிறேன் எக்ஸிஸ்டிங். ஏன்னா இந்த இதில் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டாக இந்த சப்ளையரை பண்ணல. கரெக்டாக சப்ளையர்ன்றேன், இந்த யூசரை பண்ணல. ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணுன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் யூசரை எம்ப்ளாயி யூசராக மாற்றிருக்கணும். எம்ப்ளாயி யூசரை தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் தான் மாற்ற முடியும். கரெக்டாக அது ரெண்டுமே நான் பண்ணல. அதனால என்னால் சைட்டு கிரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட்ஸ். இந்த கான்டாக்ட்ஸில் நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். சப்ளையர் நேம் ஆமா யாருன்னா, இது ஆக்சுவலி என்ன என்ன இது சடனா நம்மளால வந்து சைட் கிரியேட் பண்ண முடியல. ஸோ இது என்ன பேஜ் ஆக்சுவலி? இது கான்டாக்ட் பேஜ். ஓ கான்டாக்ட் போயிட்டீங்களா? ஓகே ஓகே ஆமாம். அதுக்கு ஓ சரி. ம். இந்த இதில் நீங்கள் சப்ளையர் நேம்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, ஜாப் டைட்டில்ஸ், அவங்க ஃபோனு, இதெல்லாம் போட்டுக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் அட்ரஸில் இங்கே கிளிக் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ண அட்ரஸ் கூட வரும். நான் கிரியேட் பண்ணல அட்ரஸ். அதில் எந்த இதுக்கு அவங்க சப்ளையரை கான்டாக்ட் பண்ணணுன்றதை கொடுக்கலாம். இங்கே கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா கான்டாக்ட் கிரியேட் ஆகிடும் இந்த சப்ளையருக்கு. கான்டாக்ட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. குவாலிஃபிகேஷன்ஸ் இதுக்கு தேவையில்லை. சப்ளையர் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுக்கு தேவைப்படும்னா நம்ம சோர்சிங் பண்ணுறப்போ தான் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். இப்போ நமக்கு இந்த சைட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த சைட்ஸ் அந்த இல்லாமல் சைட்ஸ் நம்மளால் இல்லைன்னா சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியாது.
இல்லை, சேவ் அண்ட் க்ளோஸ்லாம் ஆகிடும். சைட் எல்லாமே ஆகிடும். சரி ஆனால் சைட்ஸ் இல்லாட்டி நம்மளால இன்வாய்ஸில் யூஸ் பண்ண முடியாது இந்த சப்ளையர். சரி சப்ளையர் சேவெல்லாம் ஆகிடும். இங்கே பாருங்க, இப்போ நான் மேனேஜ் சப்ளையரில் போனேன்னா என்னால் நான் கிரியேட் பண்ண சப்ளையரை பார்க்க முடியும். சப்ளையர் நேமு, இதுதான் நான் கிரியேட் பண்ண சப்ளையர் வருது பாருங்க. ஆனால் யா சைட்ஸ் மட்டும் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜெண்ட்டாக இந்த யூஸரை பண்ணல. பண்ணியிருந்தேன்னா எனக்கு நேரம் வந்துருக்கும். இங்கே கிரியேட். ப்ரோ இப்போ எனக்கு ஒரு சின்ன எக்ஸிஸ்டிங். டவுட்டு. ஆ இப்போ வந்து ஒரு ஏபி இருக்குன்னா, ஒரு ஏபிக்குள்ள போறோம்னா ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட், நெக்ஸ்ட் வந்து அதான் அந்த சப்ளையரு, அப்புறம் வந்து ரிசீவர், இந்த 3 பேர் இருக்கணும் கரெக்டா? நான் அன்னைக்கு உங்களுக்கு எடுத்திருக்கேன்ல, அந்த இதையே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர்லாம் ஆ வராது. அதான் ப்ரோ. அதேதான் நான் ம். அதான் 1 வீக் மேல ஆயிடுச்சு, கொஞ்சம் அது இதுன்னு நான் கொஞ்சம் இதுவிட்டேன். ஸோ இந்த மூணு பேர் இருக்கணும் ஏபியில் கரெக்டா? ம். சரி okay. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எக்ஸிஸ்டிங் சப்ளையர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி போனீங்க? நான் நோட் பண்ணுங்க. ஓகே. மேனேஜ் சப்ளையர்ஸ் போனேன், டாஸ்க் கிளிக் பண்ணி மேனேஜ் சப்ளையர்ஸ். ஆ, இதில் கீவேர்ட்ஸில் டெல்லுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணேன். இங்கே வரும் டெல். இதை கிளிக் பண்ணேன்னா இது எக்ஸிஸ்டிங் சப்ளையர். இப்போ இதில் நம்ம அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டோம், கான்டாக்ட்ஸும் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, மல்டிபிள் அட்ரஸ் இருக்கும். ஒரு சப்ளையருக்கு மல்டிபிள் அட்ரஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட்ஸும் மல்டிபிள் இருக்கலாம். இங்கே இந்த இதுக்கும் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. கரெக்ட். நான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த இதுக்கே ஆக்சஸ் இருக்கும், இல்லாட்டி இல்லை. ஓகே, நான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டாக பண்ணிடுறேன் இதை. அப்போ தான் உங்களுக்கு சைட்ஸ் காட்ட முடியும், சப்ளையர் சைட்ஸ். ப்ரோ ஏன்னா சரி இப்போ சப்ளையர் சைட்ஸ் இல்லை. இல்ல இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்ல, சாரி சைட்ல என்னென்ன தருவீங்க மோஸ்டா அவங்க? சைட்ஸில் சைட் அட்ரஸ் கொடுக்கணும், சைட் நேம் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு ஓகே. சரி பேமெண்ட்ஸ் கொடுக்கணும். பேமெண்ட்ஸ் இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கா? நான் சரி சரி சிம்பிளாக இருக்கும், வேற டாபிக்ல போகலான்னு நினச்சேன். சரி ஓகே. ம். ஏன்னா ஒரு சப்ளையருக்கு சைட்ஸ் தான் என்ன இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சைட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு பேங்க்லாம் எடுத்துகிட்டு இருந்தானே, எப்படி பேங்க் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம்? எடுத்துட்டீங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இதில் நான் மேனேஜ் யூசர்ஸ் போயிட்டு இந்த யூசரை மட்டும் எம்ப்ளாயி யூசராக மாற்றிடுறேன். மேனேஜ் யூசர்.
நான் இப்போதைக்கு யூஎஸ் 1 பிஸ்னஸ் யூனிட் எல்லாமே இதே எடுத்துக்கிறேன் நான் கிரியேட் பண்ணதுனால. நீங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணதை வச்சு கொடுங்க. ஓகே. ஓகே. ஆ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். சப்ளையர் சைட் வந்துடும். ஓகே. ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட், மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். இதில் நான் செலக்ட் பண்ணும் நம்மளோட பிஓ. இல்லை கிரியேட் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். இல்லை பிஓ யூஎஸ் 1. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட்டில் இப்போ நான் கிரியேட் பண்ணல, பட்டின் ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன். அதை கொடுத்துட்டு கீழே எல்லா ஆக்சஸும் ஃபுல் கொடுத்துருவேன். இதுதானே நம்ம அன்னைக்கு பண்ணோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குது. நான் எந்த வீடியோல தெரியல, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மறந்துடும். அதான் ப்ரோ, நாளைல இருந்து பண்ணணும். இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு வேலை. நாளைல கிரியேட் கொடுத்தேன்னா கிரியேட் ஆகிடும். இப்போ நான் ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணேன்னா எனக்கு சப்ளையர் சைட்ஸ் எனேபிளில் இருக்கும். சைன் அவுட். இப்போ இதில் ப்ரொக்யூர்மெண்ட் போயிட்டு சப்ளையர்ஸ், டாஸ்க்ஸ். ஏன்னா சப்ளையர் கிரியேட் பண்ணிட்டனால நான் மேனேஜ் சப்ளையர் போகிறேன், இல்லாட்டி கிரியேட் கொடுங்க. இதில் நம்ம கிரியேட் பண்ணது பியூடி சப்ளையர். இப்போ இதை நான் கிளிக் பண்ணி எடிட் கொடுக்குறேன். எடிட். இப்போ அட்ரஸ் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். அட்ரஸ் கிரியேட் ஆயிடுச்சு. சைட்ஸ் பார்த்தீங்களா, எனேபிள் ஆயிடுச்சா? ஹலோ. இப்போ ப்ரோ கேக்குதா? சைட்ஸ் வந்தேன்னா, ஓகே. கேக்கு. சைட்ஸ் வந்தேன்னா பிஸ்னஸ் யூனிட் ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஏன்னா இந்த பியூக்கு தான் நான் ஆக்சஸ் கொடுத்தேன் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டை வச்சு கரெக்டாக. அதனால ஒரே ஒரு பியூ காட்டுது. இப்போ இங்கே அட்ரஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணீங்களா அட்ரஸ், அதே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அங்கே என்ன அட்ரஸ் இருக்கோ அதான் இங்கே எல்ஓஇயில் காட்டும். அந்த அட்ரஸை சைட்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு சைட் பர்பஸ் இருக்குல்ல, இங்கே இந்த சைட் பர்பஸில் ஒன்லி சோர்சிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இதை மட்டும் எனேபிள் பண்ணுவோம். மீதி பர்ச்சேசிங்கும் பேவும் இதில் இருக்கும், டிசேபிளில் இருக்கும். இதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் பே பண்ணுறோன்னா சோர்சிங் வந்து டிசேபிளில் தான் இருக்கும். அந்த ஆர்எஃப்கியூ பண்ணுறோம்ல, போன இதில் பார்த்தோம்ல அட்ரஸில் ஆர்எஃப்கியூ ஒன்று பிட்டிங், அது எனேபிள் பண்ணால் சோர்சிங் எனேபிள் பண்ணிப்போம், பர்ச்சேசிங்கும் பேவும் டிசேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்களா பர்ச்சேசிங், ரிசீவிங், இன்வாய்சிங், பேமெண்ட்ஸ், சைட் அசைன்மெண்ட்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் டிசேபிளில் இருக்கும் இங்கே. இப்போ என்ன பண்ணணும்னா சேவ் மட்டும் கொடுக்கணும்.
சேவ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எனேபிள் ஆயிரும். இப்போ இங்கே இருக்க அட்ரஸ்க்கு இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸு பர்ச்சேசிங்லாம் கொடுக்கணும். இப்போ இந்த சைட்டுக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஏதோ ஆல்டர்னேட்டிவ் நேம் கொடுக்குறீங்கன்னா இங்கே கொடுக்கலாம். அதுதான் ஜென்ரலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசிங் வந்தீங்கன்னா பர்ச்சேசிங்கில் இங்கே உங்களுக்கு எதுவும் இருக்காது. கம்யூனிகேஷன் மெத்தட்ஸு, கண்ட்ரோல்ஸ், நியூ பர்ச்சேஸ் பிஓலேருந்து வருதுன்னா அந்த பர்ச்சேசிங் டாக்குமெண்ட் எல்லாம் ஹோல்ட் பண்ணணும்னா இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சப்ளையர்ஸ்க்கு எது ஃப்ரைட் சார்ஜஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஷிப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது செல்ஃப் ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த சப்ளையர்னு வந்தால் இந்த இது கிரியேட் பண்ணணும்னா இங்கே செல்ஃப் பில்லிங் இன்வாய்ஸஸ்லாம் எனேபிள் பண்ணணும். நம்ம இதெல்லாம் இங்கே எனேபிள் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ரிசீவிங்லேயே எதுவும் பண்ண மாட்டோம். ரிசீவிங்ஸ் எதுவும் கிடையாது. இன்வாய்ஸிங் இருக்குல்ல, இந்த இன்வாய்ஸிங் ஏன்னா ஏபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்வாய்ஸிங்கில் இந்த சப்ளையர் வந்துச்சுன்னா பியூடி சப்ளையர் அதுக்கு என்ன கரன்சி எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆரா இல்லை எது வேணா. அமௌண்ட் லிமிட்டு இந்த சப்ளையர் வந்துச்சுன்னா பியூடி சப்ளையர் உங்களுக்கு இந்த இதுக்குள்ள தான் அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறது தான் இன்வாய்ஸ் அமௌண்ட் லிமிட்ன்றது. எதுவும் மேட்ச் ஆப்ஷன்ஸ் எதுவும் வைக்கிறீங்க ஆர்டரை வச்சு ரெசிப்ட்ஸ் வச்சு அப்படின்னா இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ்க்கு இது கண்ட்ரோல்ஸ். இதே பேமெண்ட்ஸ்க்கு பண்ணணும், பேமெண்ட் கரன்சி எதுன்னு ஒரு வேளை இந்த சப்ளையர் மல்டி கரன்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆரில் இப்போ இன்வாய்ஸ் போட்டு பேமெண்ட் பண்ணுறது யூஎஸ்டியில் இருந்து பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி பேமெண்ட் ஹோல்டு கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும். இங்கே எதுவும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அன்மேட்சில் இருந்தால் ஹோல்டு அன்மேட்ச்டு இன்வாய்ஸஸ்லாம் இருந்தால் இந்த சப்ளையருக்கு இருந்தால் பேமெண்ட் போகக்கூடாது ஹோல்டு அப்படின்னா இங்கே பேமெண்ட் டேம்ஸு இந்த சப்ளையருக்கு இந்த டேம் தான் சொல்லி நீங்கள் போடுவீங்க. இப்போ பியூடி சப்ளையருக்கு எண்ட் ஆஃப் த மந்த் அந்தந்த மந்த் எண்டில் கொடுக்குறோம் அப்படின்ற பேமெண்ட் டேம் யூஸ் பண்ணால் அந்த பேமெண்ட் டேம் படி தான் போகும். இதுதான் உங்களுக்கு சைட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸிங் பார்த்தாச்சு. பேமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இந்த சப்ளையருக்கு எப்படி பே பண்ண போகிறீங்கிறது செக்கா இல்லை எலக்ட்ரானிக்கா அது மாதிரி இங்கே செக் கொடுத்துட்டு இந்த செக்கை கிளிக் பண்ணி இங்கே டிஃபால்ட்டுன்னு இருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சப்ளையர் வந்தாலே செக்குன்றது டிஃபால்ட் மெத்தடாக ஆகிடும். இங்கே பாருங்கள் எனேபிள் பண்ணிட்டோன்னா இது. இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த சப்ளையருக்குன்னு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது இங்கே கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் க்ரியேட் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பேங்க் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதில் பேங்க் அக்கௌண்ட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட் அசைன்மெண்ட்ஸ் இதான் இம்பார்ட்டன்ட். இந்த சைட் அசைன்மெண்ட்ஸ் வந்தோடனையும் இங்கே ஆட் பாருங்கள், இங்கே ஆட் கொடுத்து நீங்கள் எந்த பியூ கீழே இந்த சப்ளையர் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது சூஸ் பண்ணணும். இல்லாட்டி இன்வாய்ஸில் வராது. இந்த இடத்துல நான் யூஎஸ் ஒன் பிஸ்னஸ் யூனிட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்களா ஓன் பியூ அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் இதே இடத்துலையே சிப் டு பில் டு இங்கே பாருங்கள் லயபிலிட்டி ப்ரீபேமெண்ட் பில்ஸ் பேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் செட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. அதெல்லாம் நீங்கள் இங்கே வேணுன்னா கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம இந்த 3 அக்கௌண்ட்டும் எங்கே பார்த்துருப்போம்னா காமன் ஆப்ஷன் பார் பேயபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸில் பார்த்துருப்போம். அந்த இடத்துல நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க, அதனால அந்த லெவலில் எடுத்துக்கும். இதே இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து சப்ளையர் லெவலில் எது இருக்கான்னு பார்க்கும். இல்லாட்டி பியூ லெவலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கும். இதுதான் சைட்ஸ் லெவலில் இருக்கும். இதுதான் சப்ளையர் கிரியேஷன். ஓகேவா ப்ரோ? ஓகே, இப்போ அது காட்டுனீங்கல்ல, இப்போ இந்த லைபிலிட்டி எதுவுமே ஷோவே ஆகல. எதுவுமே நான் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலையா அங்கே? இல்ல இந்த பியூ இல்ல, இப்போ சுப்ரீமோ தானே இதுலயே இன்பில்ட்டா இருக்குமே. இந்த இடத்துல நான் கொடுக்கலையே அக்கௌண்ட்ஸே. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம வந்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பேபிள் ஒரு இது ஞாபகம் இருக்கா? ஓபன் பண்ண உடனே அந்த லைபிலிட்டி அந்த சேஞ்சஸ் அதெல்லாம் இன்பில்ட் ஆயிடுச்சுல்ல. இந்தா இங்கே காட்டுது பாருங்க, ஆ 101 10. காட்டுதான். ஓ, இங்கதான் காட்டுதோ. அதான் அந்த அது கீழே இங்கே காட்டலையே. காட்டும், ஆ ஆனால் இந்த இடத்துல நான் வந்து ஃபில் பண்ணல எதுவும் சப்ளையர் லெவலில், அவ்வளோதான். சரி.
ம் இதான் ப்ரோ சப்ளையர் கிரியேஷன், அவ்வளோதான். சப்ளையர் முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ் கிரியேட் பண்ணணும். பேமெண்ட் டேர்ம்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இந்த சப்ளையர் கிரியேஷன்ல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, கிளியர். இப்போ பேமெண்ட் டைம்ஸ் முடிச்ச உடனே பே பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். அது கிரியேட் ஓகே. பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்வாய்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓ, இப்போ நம்ம